மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான மட்டன், எண்ணெய், கடுகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், பெரிய வெங்காயம், பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தண்ணி, உப்பு, மஞ்சள், மட்டன் மசாலா. அரைக்கும் பொருள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை அரைச்சிக்கணும், சின்ன வெங்காயத்தை அரைச்சிக்கிறணும், தேங்காய் தேவையான அளவு அரைச்சிக்கிறணும். இப்போ நறுக்கும் பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி நறுக்கியது, பெரிய வெங்காயம் நறுக்கியது. அப்புறம் செய்முறை எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறீங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க. அதில் கடுகு, சீரகம், சோம்பு கொஞ்சம் அதிக அளவே போட்டுக்கலாம், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கடுத்து பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ அது மூணையும் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டனை உள்ளே போட்டு தேவையான அளவு மஞ்சள் தூளை அப்படியே தூவி விடணும். தூவிட்டு நல்லா கறியை வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுதான் நம்ம செய்ய வரணும் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கு தான் குழம்பு வைக்கணும். நம்ம 2ல் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறீங்க. அதில் தேவையான அளவு நம்ம எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஏற்ற எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க. அதில் கடுகு கொஞ்சம், சீரகம், சோம்பு கொஞ்சோண்டு போட்டால் போதும். அதில் நறுக்கிய தக்காளி, பெரிய வெங்காயம் நறுக்கியது போட்டு நல்லா புன்னிறம் வரும் வரை வதக்குவோம். வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு அரைத்தது, சின்ன வெங்காயம் அரைத்தது போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வேக வைத்த மட்டன் எடுத்து உள்ளே போடணும். தேவையான அளவு மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டோம்னா தேவையான மட்டன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.